ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய உலக இலக்கிய பேருரையாக வெளிவந்திருக்கக்கூடிய நூல்களில் ஷேக்ஸ்பியரின் மெக்பத் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி மின்மயில் அம்மா அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நவீன தொழில்நுட்பம் நிறைந்த உலகத்தில் 2 விஷயங்கள் என்னை மிகவும் அதிசயிக்க வைக்கும். ஒன்று அறிவு பசி, இன்னொன்னு அறிவு தானம். அறிவு பசி தூண்டிக் கொண்டே இருக்க வேண்டும், அதை ஆற்றவும் வேண்டும். அறிவு தானம் என்பது கொடுக்கவும் வேண்டும், வாங்கவும் வேண்டும். அப்படி இந்த 2யுமே ஒரு குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அஞ்சரை தும்பி இலக்கிய வட்டத்திற்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அறிவு பசியை தூண்டவும் ஆற்றவும், அறிவு பசியை பெறவும், தானமாக அறிவு தானத்தை கொடுக்கவும் பெறவும் வந்துள்ள இலக்கிய வட்டாரத்தை சேர்ந்த அனைவருக்கும் எனது வணக்கங்கள். டாக்டர் வினோத் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த இலக்கிய வட்டம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை எனக்கு பகிர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் என்னையும் அதில் ஈடுபடுத்த மிகவும் உந்து சக்தியாக இருந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த இனிய மாலை வேளையில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேருரை ஒன்றை பற்றி தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு இலக்கிய மாணவன், தமிழ் இலக்கியமாகட்டும், எந்த இலக்கிய மாணவனாக இருந்தாலும் சரி, மாணவியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மிகவும் பொக்கிஷமாக கருதுவது ஒன்றென்றால் அது திருக்குறள் ஆகும். ஏன் திருக்குறளும் திருவள்ளுவரும் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றால், உலகத்திற்கே தேவையான அனைத்து விழுமியங்களையும் 2 அடியில் மிக எளிய முறையில் உவமை மூலமாக, உருவகம் மூலமாக மிகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் தனி மனித ஒழுக்கத்திற்கு தேவையான விஷயங்களை கல்லுண்ணாமையில் இருந்து அரசாட்சி வரை சிறு மனிதர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் அந்த கருத்தை பதிவு செய்திருந்திருப்பார் திருவள்ளுவர் அவர்கள். மேலும் முக்கியமாக இது அவர் எழுதிய எழுத்துக்கள் எதுவும் எந்த இனத்தவர்க்கு என்றும், ஒரு இனத்தவரை சார்ந்தோ ஒரு மதத்தை சார்ந்தோ இல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானவையாக இருக்கின்றது. அதனாலேயே இன்றளவும் மக்கள் திருவள்ளுவரின் திருக்குறளை உயர்ந்த உலக பொதுமுறையாக கருதுகின்றனர். அது மட்டுமன்றி அப்பேற்பட்ட ஆசிரியர்கள் தாங்கள் தோன்றிய காலத்தில் மட்டுமல்லாது பிற்பாடும் அவர்களை மக்கள் போற்றுவதற்கு காரணம் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது யூனிவர்சலாக இருப்பது, அதாவது உலகத்திற்கு பொதுவாக இருப்பதுதான். ஷேக்ஸ்பியர் அவர்களும் அப்படித்தான் உலக பொதுமறையாக அவருடைய உலகத்தில் உள்ள பொது நியதிகளை பற்றி அவர் பேசுவதனால் மட்டுமே அவர் இன்றளவும் மதிக்கப்படுகின்றார். ஒரு செவ்வியல் இலக்கியம் என்பது எவ்வாறு இருக்கிறது என்றால், காலம், நேரம், இடைவெளி, அதாவது ஸ்பேஸ் என்று சொல்லப்படுகிற அனைத்தையும் தாண்டி நிலைத்து நிற்பதால் மட்டுமே நடக்கிறது. அவ்வாறு எப்பொழுது மக்கள் அதை செவ்வியல் இலக்கியங்களாக ஒத்துக்கொள்கிறார்கள் என்றால், அது அவர்களுடைய கலாச்சாரத்திலும் அதை இணைந்து செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட நாடகங்கள் தான் ஷேக்ஸ்பியர் அவர்கள் எழுதிய நாடகங்கள். ஆசிரியர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய உலக இலக்கிய பேருரைகள் என்ற கருத்தரங்கில் டிசம்பர் 2011ஆம் ஆண்டு ஷேக்ஸ்பியரின் மெக்பெத் என்ற தலைப்பில் ஆற்றிய கட்டுரை பற்றியே நாம் இன்று பார்க்க போகிறோம். ஷேக்ஸ்பியர் ஆசிரியர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, அந்த அரங்கில் இருந்தவர்களுக்கு ஒரு குழந்தை ஒரு கடற்கரைக்கு போய் அங்க போய் மணல்லாம் அள்ளிட்டு வருதுன்னா, அந்த மணல் அள்ளுறது எப்படி இருக்கும்னா, எவ்வளவு தேவையோ அதுக்கு ஆசைக்கு அள்ளிட்டே வரும். சரி, இன்னொரு நாள் போகும், இன்னொரு நிறைய எடுக்கும். அந்த குழந்தை இல்லை, இன்னும் 10 குழந்தைகள் வந்தாலும் அப்படி எடுக்கத்துல அதுல இருந்து எதுவுமே மணல் குறையாது. அதே மாதிரிதான் ஷேக்ஸ்பியரோட உலகத்தில் இருந்து எந்தவித அளவும் மணல் கதைகளோ, கதைக்களமோ, பொருள்களோ
கருத்துக்களோ எதுவுமே குறையாதுங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் எப்ப படிச்சாலும் அதுல வந்து புது கருத்துக்கள் தெரியுங்கிறாரு. இன்னொரு விதத்துல அறிமுகப்படுத்துறாரு ஷேக்ஸ்பியர்ட்ட. ஆஹ் ஒரு மனிதன் வந்து மனிதன்ட்ட இறைவன் சொல்றாராம், இந்த உலகத்தை அழிக்க போறேன், ஆனா ஒரே ஒரு மனிதரை மட்டும் விட்டுட்டு அழிக்க போறேன் அப்படின்னு. அந்த மனிதன் சொல்றானா, நீங்க அந்த ஒரு மனிதன் விட்டுட்டு போகணும்னா நீங்க அது ஷேக்ஸ்பியரா இருக்கட்டும். ஏன்னா அவரால் மட்டுமே வந்து ஆஹ் ஒரு புது உலகத்தையே படைக்க முடியுங்கிறாங்க. இது ஒரு உயர்வு நவிர்ச்சி அணியே கிடையாது, முற்றிலும் உண்மையானது. ஏன்னா ஷேக்ஸ்பியரோட உலகத்துல நீங்க சூனியக்காரிகளை பார்க்கலாம், கோமாளிகளை பார்க்கலாம், வீரர்களை பார்க்கலாம், கோழைகளை பார்க்கலாம், பாசமற்ற தந்தையை பார்க்கலாம், தப்பான மகள்களை பார்க்கலாம், பாசமுள்ள தந்தையும் பார்க்கலாம், பாசமே இல்லாத கொடூர அரக்கிகளையும் பார்க்கலாம். இன்றைய நவயுக நாயகங்கள் பேசாத காதல்களையும் அவரோட உலகத்துலதான் நீங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அவருடைய நாவல்களை 4 விதமா பிரிக்கலாம். அதாவது காமெடி, டிராஜடி, ஹிஸ்டாரிக்கல், ரொமான்ஸ்னு. இந்த மெக்பத் அப்படிங்கிறது வந்து ஒரு துன்பியல் நாடகம், அதாவது டிராஜடி அப்படிங்கிறது. இதனுடைய முடிவு வந்து ஒரு போரையோ இல்ல ரத்தம் சிந்திய ஒரு போர்க்களத்தை பற்றியோ தான் இருக்கும். அப்படி கதாநாயகனும் தன்னுடைய இறப்பை சந்திக்கிறது மாதிரி இருக்கும். அதுதான் துன்பியல் நாடகத்தோட முடிவா இருக்கும். ஷேக்ஸ்பியர் வந்து அவரோட ஹோலின்ஷெட் கிரானிக்கல்ஸ் அப்படிங்கிற அந்த வரலாற்று புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு ஹிஸ்டாரிக்கல் நாவல், அதாவது இங்கிலாந்து ஆங்கில அரசர்கள் பத்தி எழுதியிருப்பாரு. அப்படி எழுதப்பட்டதுதான் இந்த மெக்பத் கதையும். டங்கன்கிற அரசரை பத்தின கதை. கிங் ஜேம்ஸ், இது வந்து எஸ்ரா அவர்கள் வந்து நாவல் இந்த நாடகத்தை ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்றாரு. இந்த நாடகம் அவரோட 37 நாடகத்திலேயே மெக்பத் நாடகம் தான் உலகத்திலேயே அதிக முறை நாடகமாக அரங்கேற்றப்பட்டிருக்கிறதுங்கிறாரு. மேலும் வந்து கிங் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த 15ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி, 16ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியும் 17ஆம் நூற்றாண்டு முற்பகுதியையும் ஆட்சி செஞ்சிருப்பாரு. அந்த காலம் எஸ்ரா அவர்கள் சொல்றாரு, அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை எழுத்தாளர்களுக்கு மிக முக்கியமான சவாலாக இருப்பது அன்றைய ஆட்சியாளர்களை பகைத்துக் கொள்ளாதபடி எழுதுவதே ஆகும். அதனால் ஷேக்ஸ்பியர் அவர்கள் ஒரு சில இல்ல முக்கியமான விஷயங்களை கூட மாற்றி அமைத்து எழுதியிருக்கிறார். அதில் ஒன்றுதான் டங்கன் அவர்கள் மிகவும் பலவீனமான ஒரு அரசர். அப்படிப்பட்ட அரசரை ஷேக்ஸ்பியர் வந்து மிக அறிவார்ந்த வயதான ஒரு மெச்சூர்டான அரசரா வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. ஆனா ஷேக்ஸ்பியரோட கதையில வந்து மெக்பத் தான் டங்கனை கொன்ன மாதிரி வரும். ஆனா உண்மையிலேயே மெக்பத் வந்து கிங் டங்கனை வந்து போராடி போர்க்களத்துலதான் தோற்கடிச்சிருப்பாரு. மெக்பத் வந்து சார் முந்தின ஸ்லைடே இருக்கலாம். மெக்பத் வந்து லெஜிட்டிமேட் சைல்டா இருந்த அவர் அப்படியேதான் கிளைம் பண்ணியிருப்பாரு அவரோட த்ரோனை. ஆனா 1 வருஷம் தான் வாழ்ந்தாரு, அதுக்கடுத்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. அது தப்பு. இவர் 17 வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாரு. டங்கனோட மகன் தான் மேல்கம் தான் வந்து திருப்பி வந்து போராடி மெக்பத்தை கொன்று ஆட்சியை கைப்பற்றிருப்பாங்க. இதுதான் கதை. அப்ப ஷேக்ஸ்பியர் வந்து கிங் ஜேம்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண எதுக்காகனா, இந்த டங்கனும் பேங்கோ அப்படிங்கிறவங்க, மால்கம், இவங்க எல்லாம் வந்து கிங் ஜேம்ஸோட மூதாதையர்கள். அப்ப அவங்கள வந்து தப்பானவங்களா போர்ட்ரே பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் அவங்கள வந்து அவரு நல்லவங்களாவும் மெக்பத்தை வந்து ஒரு தவறான கருத்தோட்டத்திலையும் பதிஞ்சிருக்காரு. இதனாலலாம் ஷேக்ஸ்பியர் குறைஞ்சவரா? அப்படி இல்லை. எப்படி இப்படி ஒரு தப்பான கதை வந்து மெக்பத் வந்து இவ்வளவு உலகத்திலையும் பேசப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒண்ணு மட்டும்தான், ஷேக்ஸ்பியரை வந்து நான் என்னோட மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது சொல்லுவேன், உலகம் எங்கும் இது நான் படிக்கிறதுலயே ஒரு கூற்றா நான் கேள்விப்பட்டது. உலகம் எங்கும் வந்து ஒரு நொடியில வந்து 100 பேர் ஷேக்ஸ்பியரை பத்தியும் அவரோட புத்தகத்தை பத்தியும் ஆராய்ச்சி பண்றாங்க. உலகம் எங்கும் வந்து 1 மணி நேரத்துல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அச்சிடப்படுது. ஷேக்ஸ்பியரோட புக்கா இருக்கட்டும், அந்த புத்தகத்தை பத்தின புத்தகங்களா இருக்கட்டும். அதே மாதிரி உலகம் எங்கும் வந்து ஒரு நாள்ல வந்து லட்சக்கணக்கானவர் வந்து அவரோட நாடகத்தை படிக்கிறாங்க, பார்க்கிறாங்க, நடிக்கிறாங்க, மேற்கொண்டு அதை பத்தி பேசுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அதே மாதிரி உலகம் எங்கும் வந்து ஒரு வருடத்துல கோடிக்கணக்கான ரூபாய் ஷேக்ஸ்பியரை வச்சியே பிசினஸ் ஆகுது. அதாவது அவரோட நாடகத்தை நடிச்சு அவரோட புக்கை பப்ளிஷ் பண்ணிடணும்.
நீங்க இதை மறுக்கவே முடியாது. இன்றளவும் தமிழ்நாட்டுல நீங்க நிறைய விளம்பரங்கள் பார்க்கலாம். ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்ட், ஷேக்ஸ்பியரோட அஸ் யூ லைக் இட் நாடகம் வந்து ஸ்கூல் அளவிலும் சரி, கல்லூரி அளவிலும் சரி, மக்கள் நடித்து, ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களே நடித்து, ஆசிரியர்கள் இயக்கி நிறைய சம்பாதிக்கிறாங்க. சோ ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்குக்காக படிக்கப்பட்ட ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்ல, பாடம் மாரலிஸ்டிக் வியூல அது நம்மளுக்கு டிசிப்ளினை சொல்லி தருது, ஒரு தனி மனித ஒழுக்கத்தை சொல்லி தருது. இன்னொன்னு வந்து அது வந்து பிசினஸ் லெவல்ல அது நிறைய பேருக்கு அது வாழ்க்கையையும் கொடுத்துக்குது. சோ அதனாலதான் ஷேக்ஸ்பியர் வந்து மிகச்சிறந்த ரைட்டரா பாக்குறோம். ஒரு குதிரை லாயத்தில் இருந்த பையனுடைய அறிவு வந்து எப்படி இப்படி மேம்பட்டதுன்னா, அவர் வாழ்வியலோடு இருந்ததுதான், இயற்கையோடு வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்ததுதான், மக்களோடு வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனாலதான் அவருக்கு வந்து கிரேக்க மொழியில இருந்த நாடகங்களையும் கதைகளையும், லத்தீன் மொழியில இருந்த நாடகங்களையும் வாய்வழியாக கேட்டு அதை தன்னுடைய கிரியேட்டிவிட்டி மூலமாக, இன்னோவேஷன் மூலமா கதைகளுக்குள்ளும் கருத்துக்களுக்குள்ளும் எழுத்துக்களுக்குள்ளும் எஸ்ரா சொல்றாரு, ஷேக்ஸ்பியர் வந்து ஏன் இவ்வளவு பெருசா பேசப்படுறாருன்னா, அவர் வந்து ஆங்கில மொழியில மொத்தமா எழுதியிருக்கிற சென்டென்சஸே வந்து வரிகளே வந்து 1,18,000. அவர் ஆங்கில மொழி வார்த்தைகள் பயன்படுத்திய வார்த்தைகள், ஆங்கில மொழிக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளின் எண்ணிக்கை வந்து 8,80,000 சொற்கள். அப்ப இப்பேற்பட்ட ஆசிரியரை வந்து அவர் வந்து கூறிய கருத்துக்கள் எவ்வளவு ஆழமானதாக இருக்கும், இன்றளவும் நம்முடைய அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடிக்கிறதுக்கு காரணம் அதுதான். இவரோட வந்து ஏசி பிராட்லி, ஃப்ரைடெக் இந்த மாதிரி பெரிய பெரிய திறனாய்வு ஆசிரியர்கள் வந்து அவரோட கதை களத்தையே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து வாழ்ந்த காலத்துல, ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலத்துல அரிஸ்டாட்டிலோட பிளாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ற கதைக்களம் எப்படி இருக்கணும் அது அப்படிங்கிறதுதான் ரொம்ப பேசப்பட்டது. அதை வந்து யாருமே மாற்றியே படிக்கல. ஏன்னா யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த அறிவாளர்கள் எல்லாரும், அந்த ஆசிரியர்கள், நாடக ஆசிரியர்கள் எல்லாரும் அரிஸ்டாட்டில் சொன்னதுதான், பிலாசபர்ஸ் அவங்களோடதான் ஃபாலோ பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டா அட்ஹியர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்ன்னு சொல்றோம். மார்லோவா இருக்கட்டும், பென் ஜான்சனா இருக்கட்டும், வெப்ஸ்டர் ஆகட்டும், எல்லாரும் வந்து அவங்களோட கதைக்களம் வந்து அப்படியே அரிஸ்டாட்டிலோட விதிமுறைகளை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனா ஷேக்ஸ்பியர் ஒருத்தர் தான் இன்றளவும் இல்ல பிரேக் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற, இன்னைக்கும் யார் ஒருத்தர் வந்து, அதாவது நல்ல விதத்துல பிரேக் பண்ணணும் ரூல்ஸ, அந்த விதத்துல ஷேக்ஸ்பியர் வந்து நல்ல விதமாக இந்த கன்வென்ஷன்ஸ்னு சொல்லப்படுற அந்த பிளாட் ஸ்ட்ரக்சரோட கன்வென்ஷன் எல்லாமே பிரேக் பண்ணார். அரிஸ்டாட்டில் சொன்னாரு, யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். அதாவது ஒரு நாளில் நடக்கக்கூடிய செயல்களை மட்டுமே மேடையில் நாடகமாக நடிக்க முடியும். ஒரு இடத்தில் மட்டும்தான் நாடகம் என்பது நடத்த முடியும். இங்கிருந்து பாரிஸ்ல இருந்து இங்கிலாந்துக்கோ மாறி மாறி எல்லாம் சீன்ஸ் வைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இதெல்லாத்தையுமே தகர்த்துறாரு. நீங்க ஷேக்ஸ்பியரோட டிராமால பாத்தீங்கன்னா, போர்க்களம் ஒரு இடத்துல இருக்கும், அங்கிருந்து ஃபாரஸ்ட்னு சொல்ற அந்த காடு ஒரு பக்கத்துல இருக்கும், அரண்மனை ஒரு பக்கத்துல இருக்கு, அங்கிருந்து திடீர்னு குழந்தைகள் வந்து கடத்தப்படுவாங்க. குழந்தைகள் வந்து எக்ஸைல்ங்கிற பேர்ல சில வயதிலேயே இன்னொரு இடத்துக்கு, ஒரு ஐலாண்ட், ஃபார் ஐலாண்டுன்னு சொல்லிடுவாங்க, அந்த இடத்துக்கு போயிருவாங்க. அங்க இருந்து வளர்ந்து திருப்பி இங்க வருவாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த காலத்தில் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் டிராமாக்குள்ள கொண்டு வந்து ஒரு சூனியக்காரியையும் ஒரு கோஸ்டையும் கொண்டு வந்து மக்களுக்கு எது தேவையோ, A to B, A to C கிரேட் ஆடியன்ஸ், எல்லா ஆடியன்ஸ்க்கும் எது எது தேவையோ அதை எல்லாமே, போர், சிரிப்பு, எல்லாமே அங்கங்க எப்பப்ப தேவையோ அது கொடுத்திருப்பாரு. அதுதான் ஷேக்ஸ்பியரோட தனித்துவம். இதை எல்லாமே எஸ்ரா அவர்கள் பாராட்டியுள்ளார். அவர் அங்கங்க இந்த இன்ட்ரிக்ஸ் இதெல்லாம் சேர்த்திருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து குடிகாரர்களை பத்தி எப்படி சொல்றாருங்கிறதெல்லாம் எஸ்ரா அவர்கள் மிக நுண்ணியமாக மெக்பத் நாடகத்தை ஆராய்ச்சி செய்து பேசியிருப்பார். இப்ப இந்த பிளாட் ஸ்ட்ரக்சர்னு சொல்றது எப்படி இருக்கும்னா, அரிஸ்டாட்டில் சொன்னபடிக்கு ஒரு ஒரு துன்பியல் நாடகத்தோட ஹீரோ எப்படி இருப்பாங்கன்னா, அவர் வந்து மிகுந்த நல்குணங்களோட பிறந்திருப்பாரு. அவருக்கு ஒரே ஒரு கெட்ட குணம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு கெட்ட குணத்தினால் உயர்ந்த இடத்தில் இருந்த அந்த கதாநாயகன் எவ்வாறு கீழே விழுகிறான், வீழ்ச்சி, அவனுடைய வீழ்ச்சி பற்றி மட்டுமே இருக்கும் துன்பியல் நாடகத்தின் கதைக்களம். அதனாலதான் இது 5 ஆக்ட்ல இருக்கும். அந்த 5 ஆக்டையும் ஃப்ரைடெக் வந்து ஷேக்ஸ்பியரோட டிராமா வச்சு அனலைஸ் பண்ணியிருப்பாரு. அதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட்ங்கிறது வந்து
இந்த கதையோட பின்புலம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கணும். கேரக்டர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கணும். இந்த கதை எதை நோக்கி போகிறது, யாரெல்லாம் இதுல இன்வால்வ்டு, யாரு ஆன்டகனிஸ்ட், யாரு ப்ரோட்டகனிஸ்ட், இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கணும். கான்ஃபிளிக்ட், அந்த நாட் அப்படிங்கறத வந்து செகண்ட் ஆக்ட்ல சொல்லணும். இந்த கான்ஃபிளிக்ட் தான் வந்து ஒண்ணு இன்டர்னலா இருக்கும், இல்லைன்னா எக்ஸ்டர்னலா இருக்கும். அதாவது ஒரு கதாநாயகனின் உள்ளுக்குள்ளேயும் போராட்டம் இருக்கும், வெளியிலையும் அவன் யாரிடமாவது போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். அப்ப இந்த ரெண்டு விதத்தையுமே இந்த ரெண்டாவது ஆக்ட்ல தான் பேசியிருப்பாரு. அப்ப இந்த கான்ஃபிளிக்ட்ல எதை அந்த கதாநாயகன் சூஸ் பண்றான், ஒண்ணு அவன் கொலை பண்ணணுமா, இல்ல சந்தேகப்படுறா, இத யார நம்புறான், எந்த விதமான போராட்டம், இதை செய்யலாமா அப்படிங்கிறது வந்து இந்த மூணாவது ஆக்ட்ல முடிவாகும். அதுதான் கிளைமேக்ஸ்ன்னு சொல்றோம். கிளைமேக்ஸ்னா காட்சியோட இல்ல படத்தோட இறுதி கிடையாது. அதுதான் வந்து மையப்பகுதியா இருக்குது. இதுல இந்த மையப்பகுதியில ஒரு கதாநாயகன் எதை தேர்ந்தெடுக்கிறானோ அதுவே அவன் வாழ்வின் இறுதியை முடிவு செய்கிறது. அதாவது நல்லதை தேர்ந்தெடுத்தா அவனுக்கு வாழ்க்கையோட இறுதி வந்து சந்தோஷமாக முடியும். அப்ப அது காமெடியா மாறிடும் அவனோட அந்த நாடகம். ஆனா அவன் வந்து எப்ப ஒரு கொலை செய்யணும், ஒரு தப்பு பண்ணணும், ஒரு ஈவில் ஆக்டுக்குள்ள இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறானோ அப்பயே அவனோட வாழ்க்கை வந்து ஒரு கேட்டஸ்ட்ராஃபியா மாறுது. அதாவது ரெசல்யூஷன்ல இருந்து ஒரு அழிவை நோக்கி அவனோட லைஃப் போகுதுங்கிறாங்க. இப்ப இந்த நாலாவது ஆக்ட் எப்படி இருக்கும்னா, இது எல்லாமே அவனுக்கு தெரிய வரும். அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம், அந்த தப்பான ஒரு பாதையை அவன் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கை வந்து எவ்வாறு மேல் ஒரு எல்லாரும் மதிக்கத்தக்க இருந்த இடத்துல இருந்து அவன் எப்படி ஒவ்வொரு இடமா கீழே உழுறாங்கிறது தான் அந்த நாலாவது ஆக்ட் சொல்லும். ஐந்தாவது ஆக்ட் அவன் எவ்வளவு துன்பப்பட்டு அழுகிறான் என்பதுதான். அவன் அழுது அவனால் ஆடியன்ஸ், அந்த பார்வையாளர்கள் அழுகும் பொழுது அவர்கள் அவன் செய்த தப்பை அவர்களின் வாழ்க்கையில் செய்ய மாட்டார். இதுதான் துன்பியல் நாடகத்தின் மிக முக்கியமான அம்சமாகும். அதனால் அவன் படும் கஷ்டத்தை, அவ்வளவு நல்ல மனிதனான அவன் ஒரு தப்பான முடிவை எடுத்ததனால் ஏற்படும் விளைவின் காரணமாக அவன் வாழ்க்கையும் அவன் சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையும் இழக்க நேரிடும் போது அவன் எவ்வாறு கஷ்டப்படுகிறான் என்பதன் மூலம் அதன் பார்வையாளர்கள் தங்கள் வாழ்க்கையில் அதே தவறை திருப்பி செய்ய மாட்டார்கள். இதுதான் துன்பியல் நாடகத்தோட முடிவு. இப்ப மெக்பத் நாடகத்துக்கு கதையை பாத்தீங்கன்னா, மெக்பத்ங்கிறவர் வந்து ஒரு சார் அடுத்த ஸ்லைட் போயிடலாம் சார். மெக்பத் வந்து ஒரு ஜெனரல், ஸ்காட்டிஷ் ஜெனரல். அவர் வந்து தேன் சொல்றாங்க. அவரோட ஆட்சி புரிகிற இடம் வந்து கிளாமிஸ். அவர் வந்து டங்கன்கிற கிங்குக்கு கீழே இருக்காரு அவரோட எம்பையர்ல. இந்த டங்கனை வந்து தேன் ஆஃப் ஃபிஃபே வந்து எதிர்த்து போராடி இருப்பாரு. அவரை வந்து வீழ்ச்சி, அவரை போர்ல வந்து ஜெயிச்சிட்டு இந்த மெக்பத்தும் பேங்கோவும் ரொம்ப சந்தோஷமா வருவாங்க. பேங்கோ அவரோட ஃப்ரெண்டு, 2 பேரும் சந்தோஷமா வர்றாங்க. வர்றப்ப வந்து யார பாக்குறாங்கன்னா 3 சூனியக்காரிகள். இங்க எஸ்ரா அவர்கள் மிக அந்த சூனியக்காரிகள் பேஜுக்கு 3வது பேஜ் போயிடலாம் சார். சூனியக்காரிகள் யாருன்னா, இந்த கிங் ஜேம்ஸ் அவர்கள் தான் வந்து இந்த சூனியக்காரிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்கள ஹண்ட் பண்ணியிருக்காரு. இதை வந்து எஸ்ரா அவர்கள் மிக முக்கியமாக மெக்பத் கேரக்டரை விட சூனியக்காரிகளை பத்தி தான் அவர் மிக இந்த நேரம் பேசி இருப்பார். ஏன்னா சூனியக்காரிகள் ஏன் வேட்டையாடப்படுகிறார், அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலம் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கூறியிருப்பாரு. ஏன்னா இந்த சூனியக்காரிகள் மருத்துவச்சிகள், அதாவது பிரிமிட்டிவ் பீரியட்ல இருக்கிற மருத்துவச்சிகள், அன்றைய காலத்துல எல்லாம் வீட்டிலேயே வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் இவங்களும் அன்றைய காலகட்டத்துல வந்து மருத்துவச்சிகளா திகழ்ந்தவர்கள். அவங்க வந்து ஒரு வாத்தோட எலும்பு வச்சுட்டு அந்த கர்ப்பிணி பெண்களோட வயிற்றுல வச்சு குழந்தைகளோட மூச்சுக்குள்ள சத்தம், பேச்சு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்கிறப்ப அவங்க அந்த குழந்தையோட பேசுறது, முணுமுணுக்கிறது, அந்த கர்ப்பிணி பெண்ணை பேசுற அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக அதுக்கு கூட பேசுறதுல இவங்க முணுமுணுக்குறாங்க. முணுக்கிறதுல அவங்களையே மறந்து போய் அவங்க சன்னதம் ஆடிடுறாங்க. அப்ப அந்த ஆட்டம், அவங்களோட பேச்சு, அந்த சத்தம் எல்லாமே வந்து அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பயத்தை கொடுத்து அவங்க பயத்திலேயே குழந்தையை ஈஸியாக பிரசவிச்சுறாங்க. அப்ப இந்த பிரசவத்தை இதெல்லாம் இவங்க ஹேண்டில் பண்ணதுல அந்த ரத்த கரை இதெல்லோட பாக்குறாங்க. அப்ப வந்து அரசர்களோட குழந்தைகளை வந்து ரத்த கையோட கொடுக்கணும். இப்ப இதெல்லாம் பாக்குறப்ப வந்து இவங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அவங்களை கொஞ்சம் வெளியிலேயே வச்சு ஊருக்கு வெளியே வச்சு வாழ வைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கத்திலேயே இந்த கிங் ஜேம்ஸ் ஏன் அப்படி பண்றாரு, எதுக்காக இவங்க மேல ஹண்ட் நடத்துறாங்க அப்படின்னா, இந்த கிங் ஜேம்ஸ் வந்து ஸ்காட்லாந்து, இவர் இங்கிலாண்டோட கிங், ஸ்காட்லாந்துக்கு போறாரு. இப்ப டங்கன் வந்து ஸ்காட்லாண்டோட கிங் தான். அங்க இந்த ஸ்காட்லாந்துக்கு போறாரு.
இவங்கெல்லாம் மூதாதையர்கள், டங்கன் எல்லாம் மூதாதையர்கள். நான் சொல்றது வந்து ஸ்காட்லாண்டுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப வந்து சி வாயேஜ்ல போகும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து திடீர்னு புயல்ல வந்து கப்பல்லாம் ரொம்ப அடிச்சு உடையப்பாக்குது. உடனே அங்க இருக்கிற அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் சூனியக்காரிகளோட காரணம் தான், அவங்கதான் மந்திரம் பண்ணி புயல் உண்டாக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. இவர் ஆருடம் கேட்டு இதெல்லாம் உண்மையான கடலுக்கு கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்கறாரு. ஆமா அப்படின்னு சொன்னோடனே அப்ப இது ஒரு காரணமாச்சு, அந்த சூனியக்காரிகள் இருக்க வேண்டாம், அவங்களை அழிங்கங்கிறாரு. அப்ப ஏன் இவங்களை அழிக்கிறாங்கன்னா இது இது மட்டுமே காரணம் அல்ல அப்படின்னு எஸ்ரா அவர்கள் சொல்றாரு. இன்னும் நிறைய புத்தகங்களையும் ஆர்க் ஆஃப் ஜோன் ஆஃப் ஆர்க் அவருடைய ஜோன் ஆஃப் ஆர்க் எடுத்த கால் ட்ரேயர் அவரோட டே ஆஃப் ராத் அப்படிங்கிற படம் மூலமா சொல்றாரு. அந்த படத்தை வந்து சஜஸ்ட் பண்றாரு பாக்குறதுக்கு. டே ஆஃப் ராத் அப்படிங்கிறது வந்து விச் ஹண்ட்ங்கிற கதையை பத்தி தான் இருக்கு. அதுல எல்லாம் சொல்றாங்க என்னன்னா இந்த மருத்துவச்சிகள் வந்து இந்த மத போதகர்கள் வந்து இந்த அபார்ட்டான பெண்களுக்கு எல்லாம் காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பெண்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் இலவசமா பண்றாங்க, எல்லாமே அவங்களெல்லாம் காப்பாத்துறாங்க. அப்ப இவங்க அவங்களோட அந்யோன்யமா இருக்கிறது வந்து யாருக்கு பிடிக்கலைன்னா இந்த உயர் பதவியில இருக்கிற அவங்களுக்கும் மத போதகர்களுக்கும் பிடிக்கல. அப்ப அதே மாதிரி அந்த ரிலீஜியன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் மிராக்கிள், இதெல்லாம் அதிசயம் அற்புதம் சொல்லி நடத்துறது எல்லாத்தையுமே இந்த மருத்துவச்சிகள் விஞ்ஞானம் தெரிந்ததுனால் ஈஸியா செஞ்சுட்டு போயிடுறாங்க. அப்ப இவங்க ரொம்ப ஈஸியா செய்யறத வந்து அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறதுல இந்த மருத்துவச்சிகளை ஒழிக்கணும்னு அவங்க எல்லாருமே பிளான் பண்றாங்க. அரசன், அதாவது ஸ்டேட், சர்ச் எல்லாம், சயின்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த மருத்துவச்சிகளுக்கு அகேன்ஸ்டா வரலாம் ஹண்ட் பண்றாங்க. அப்ப சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸா இந்த மருத்துவச்சிகளை பற்றி இந்த சூனியக்காரிகளை பற்றி தன்னோட நாடகத்துல எழுதுனா அரசருக்கு ரொம்ப ஃபேவரபிளா ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலையும் ஷேக்ஸ்பியர் மெக்பத்துல இந்த சூனியக்காரிகளை சேர்த்திருக்கலாம் அப்படின்னு எஸ்ரா அவர்கள் குறிப்பிடுறாரு. இதுல எப்படின்னா இந்த சூனியக்காரிகளுக்கு கருப்பு அங்கிகள் அணிவிப்பாங்க. இவர் வந்து இது பெண்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரு ஷேக்ஸ்பியர் அவர்கள். அவர் வந்து அங்க ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்லாம பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு வந்து என்னன்னா அந்த காலத்துல வந்து விமன் வந்து நடிக்க முடியாது மேடையில. அப்ப யங் பாய்ஸ் தான் வந்து விமன் கேரக்டர் எடுத்து ரோல் பிளே பண்ணுவாங்க. அப்ப ஷேக்ஸ்பியர் வந்து இங்க ஒரு டிராமாட்டிக் டெக்னிக் பாருங்க. இந்த மீசை வச்ச சூனியக்காரிகளை படைச்சிருப்பாரு. தாடி இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்க பெண்கள் தான் சொல்லவே முடியாது. ஆனா விச்சஸ் விசார்ட்ஸ் கிடையாது. ஆனா அவங்க வந்து தாடி இருக்கும். அப்ப அந்த அவர் வந்து இதெல்லாம் அவரோட டிராமாட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ். எப்படி வந்து ஒரு பையனை வந்து ஒரு நடிப்பு உலகத்துல கொண்டு வரதுல அந்த மேக்கப் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, அதெல்லாம். இதனாலதான் ஷேக்ஸ்பியர் இன்றளவும் பாராட்டப்படுகிறார், போற்றப்படுகிறார். அவரோட அன்றைய பாரஃபர்னிலியான் இருக்கிறத வச்சு எஃபெக்டிவா பிரசன்ட் பண்றது அந்த இது பாக்குறோம். இந்த கருப்பு அங்கி அணிவிக்கப்பட்டு கருப்பு வங்கி ஏன் அவங்களுக்கு அனுப்பிக்கிறாங்கன்னா அவங்கள சாத்தானா காட்டுறாங்க, சாத்தானை கருப்பு அங்கிய போடுறதுக்காக. இந்த மாதிரி எல்லாம் அவங்கள மதத்தின் மூலமாக அவர்களை விரட்டி அடிக்கப்படுறாங்க. அப்ப அதிகாரத்தின் இருப்பவர்களுடைய இதையும் வந்து எஸ்ரா அங்க குறிப்பிடுறாரு. அதிகாரத்தில் இருக்கிறவர்களை வந்து எழுத்தாளர்கள் ஃபேவர் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்காக ஷேக்ஸ்பியர் ஆகட்டும் இன்றைய ஆசிரியர்களாகட்டும் எழுத வேண்டியிருக்குன்னு சொல்லி காட்டுறாரு. இந்த விச்சஸ் வந்து காந்தியோட 3 டால்ஸ் குரங்கு பொம்மைகளோட கம்பேர் பண்றாரு எஸ்ரா அவர்கள். பேசுறது, எழுதுற, பேசக்கூடாது கெட்டத அப்படிங்கிற அந்த 3 கொள்கைகளை இங்க அவர் குறிப்பிடுறாரு. ஏன்னா இந்த மெக்பெத்தோட டிராமாவே ஷேக்ஸ்பியரோட மெக்பெத் வந்து ஒரு உருவகப்படுத்தப்பட்ட தன்மையில இருக்குன்னு வந்து எஸ்ரா அவர்கள் ஆணித்தரமா சொல்றாரு. ஏன் அதை உருவப்படுத்தப்பட்ட தன்மையில இருக்குன்னு சொல்றாருன்னா ஒரு சின்ன விஷயத்த முதல்லையே சீனோட பிகினிங்கே வந்து இந்த விச்சஸ் தான் வர்றாங்க. இவங்க சூனியக்காரிகள் வரும்போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்து ஒரு பாக்ஸ் நிறைய கேஷ்யூஸ் முந்திரி பருப்பு சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் அவள்கிட்ட கேட்டேன், அவ குடுக்கல. அதனால அவனோட கணவரோட விரலை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு வர்றாங்க. இந்த ஒரு ஈவெண்ட் தான் மெக்பெத்தோட அப்படியே ரிலேட் பண்ணி சொல்றாரு எஸ்ரா அவர்கள். அவர் நிறைய விஷயங்கள்ல கனெக்ட் பண்ணிட்டே சொல்லிட்டே வருவாரு எஸ்ரா அவர்கள். அதுல முக்கியமான ஈவெண்ட் இதுதான். இது வந்து ஒரு சிறிய அவமானம் அந்த சூனியக்காரிகளுக்கு ஏற்பட்டது. அதற்காக ஒரு பெரிய பாவமான விரலையே துண்டித்து எடுத்து வருகிறார்கள். அப்ப அதே இதைத்தான் மெக்பத்தும் அவனோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக, அரசனாகணுங்கிற ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு சின்ன அவமானம் அவனுக்கு போரில் வென்று வந்தவனுக்கு அவனுக்கு வெற்றி கொடுக்கல. அந்த அரசர் வந்து வெற்றியை கொடுக்கல, அதுக்காக ரெகக்னிஷன் கொடுக்கல. கிங் ஆகணும்னு நினைக்கிறேன், இவனுக்கு கிங் அரச பதவியும் கொடுக்கல, அவருடைய மகனுக்கு கொடுத்துருவாரு. அதுதான் வழி வழியா நடக்கும். ஆனா அது வந்து ஒரு பெரிய தப்பா நினைச்சு இவன் அந்த அரசரையே கொல்லணும்னு முடிவெடுத்துடுறேன். அப்ப இதேதான் வந்து எஸ்ரா அவர்கள் சொல்றாரு. குருஷேத்திர போர் காரணமும் ஒரு சின்ன அவமானம் தான், துரியோதனனுக்கு ஏற்பட்ட அவமானம் தான்.
அப்படின்னு சொல்லி அவர் ரிலேட் பண்றாரு. இதுதான் யுனிவர்சல் வேல்யூஸ்னு சொல்றாரு. ஷேக்ஸ்பியர் வந்து அதெல்லாம் அங்கங்க டீல் பண்றதுனாலதான் அவரோட ஒர்க்ஸ் வந்து ரொம்ப இன்றளவும் பேசப்படுதுங்கிறாரு. மோரோவர் வந்து இந்த விச்சஸ் வந்து 3 ப்ராஃபஸி கொடுக்குறாங்க. அது என்னென்ன ப்ராஃபஸினா, உனக்கு புதிய பதவி கிடைக்கும் இன்னைக்கு, நாளைக்கு நீ ராஜாவாயிடுவ, அடுத்து பேங்கோன்னு கூட அவரோட ஃப்ரெண்டு போறாருல, அவனோட வழி தோன்றல்கள் எல்லாரும் அரசராயிடுவாங்கன்னு. உடனே இவனுக்கு வந்து அந்த ஆம்பிஷன் வந்துருது, நம்மளும் அரசன் ஆகணும், நம்ம அரசனாக போறோம்னு சொல்லிட்டு. அதனால என்ன செய்யறாரு, உடனே மனைவிக்கு எழுதுறாரு, நான் அரசனாக போறேன்னு நினைச்சு எழுதுறாரு. ஆனா அது முடியல. ஏன்னா அதுக்குள்ள அரசன் வந்து என்ன செஞ்சிடறான், அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயே அவனோட பையனை அறிவிச்சிரு. உடனே இதையும் எழுதுற, எனக்கு என்னோட எனக்கு இப்படி தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு. உடனே ஒய்ஃப் சொல்றேன், நீ பரவாயில்ல, பயப்படாத, நீ வா, நான் ஒரு பிளானோட இருக்கேன்னு சொல்றேன். அப்ப இந்த லேடி மெக்பத் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அரசி வந்து என்ன செய்யறா, அடுத்த ஸ்லைடு போயிடலாம் சார். ஓகே சார், ஓகே சார். அடுத்த ஸ்லைட்ல லேடி மெக்பத் வந்து பிளாட் கிரியேட் பண்ணி அவ சாப்பாடு போட்டு அவரை இரவோட இரவாக கொண்டுடுறாங்க. இந்த ஒரு இடத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். இதை வந்து எஸ்ட்ரா மிகவும் அழுத்தமாக சொல்லுகிறார். லேடி மெக்பத்தோட வந்து அவர் கொல்லணும்னு சொன்னோன்னே, இவளுக்கு நான் கொல்லல, எங்க அப்பா மாதிரி இருக்காரு, நான் கொல்லலைங்கிறா, அப்படிதான் கொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவனும் சரின்னு சொல்லிடுறான். சொன்னோடனே அவர் கண் முன்னாடி என்ன வருதுன்னா, ஒரு கத்தி வருது. அந்த கத்தி வந்து வைரங்களால இது பண்ணிருக்கு. எஸ்ரா அவர்கள் சொல்றாரு, ஒருத்தன் வந்து எப்பயுமே கொலை செய்யணும், ஒரு தப்பு செய்யணும்னு சொன்னா அதுக்குரிய ஆயுதங்கள் எல்லாமே அவனுக்கு கண் முன்னாடி வந்துருமா. இதுதான் ஷேக்ஸ்பியர் இவ்வளவு அழகா படைச்சிருக்காருன்னு. இன்னைக்கு நீங்க மெக்பத் வந்து புக்கோ ஏதோ எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்வாட் தான் கண்ணுல தெரியும். அதாவது இன்றும் சொல்றான், அந்த கத்தி எடுத்தவன் வந்து அவனுக்கு இறப்பு வந்து கத்தியால தானே. அதேதான் ஷேக்ஸ்பியர் மெக்பத்துக்கும் நடந்திருக்கும். இவர் வந்து எல்லாரையுமே கொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்லீப் நோ மோர்னு ஒரு அசரீரி கேட்டுட்டே இருக்கும். அதுல இருந்து லேடி மெக்பத்தும் தூக்கத்தை இழந்துருவா. பேங்கோவோட ஆவி வந்து மெக்பத்தையும் பயமுடுத்தும். அதனால மெக்பத்தும் தூக்கத்தை இழந்துருவாரு. இருவருமே அந்த பெயின் ஆஃப் சின் அப்படிங்கிற அத வந்து அனுபவிக்கிறாங்க. லேடி மெக்பத் தூக்கத்துல தன்னோட கைகள் எல்லாம் கரைபடைந்த கைகள் ஆயிடுச்சு, என்னால இத கிளீன் பண்ணவே முடியலன்னு அவ்வளவு அழகா பொயட்டிக்கா ஸ்லீப் வாக்கிங் சீன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சீன்ல ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். எத்தனை அரேபியால இருக்கிற அனைத்து வாசனை திரவியங்கள் கொண்டு கழுவினாலும் என்னுடைய கைகளில் இருக்கிற அந்த கரையும் அந்த வாடையும் போகல அப்படின்னு சொல்லி லேடி மெக்பத் சொல்லுவா. அதை குணப்படுத்த வந்த இந்த ஸ்லீப் வாக்கிங் சீனை பத்தி எஸ்ரா அவர்கள் மிகுந்த நேரம் பேசி இருக்கிறார். என்னன்னா அந்த அவர் ஷேக்ஸ்பியரோட ஒவ்வொரு வார்த்தைகளையுமே கோட் பண்ணிட்டு இந்த கரைபடைத்த கைகளை பத்தி நிறைய சொல்லத்துல இவளோட மனநிலைக்கு காரணம் அந்த இன்சோம்னியாக்கும் அந்த தூக்கம் இல்லாத தன்மைக்கும் என்ன ரிலேஷன்னா, ஷேக்ஸ்பியரோட ஒரு சைக்காலஜிய அப்படியே அழகா கண் முன்னாடி பொருள்கள் மூலமா அவர் சொல்லியிருப்பாரு. அவங்க பெயின் மெக்பத்தும் லேடி மெக்பத்தும் அடையிற அந்த பெயின் வழிய வார்த்தைகள் மூலம் ஆடியன்ஸும் சரி ரீடர்ஸும் சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் கில்ட் எப்படி இருக்குங்கிறத இதுதான் ஒரு ட்ராஜடியோட பாடம். இத வந்து சொல்லத்துல வந்து எஸ்ரா வந்து நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுல ஒண்ணுதான் வந்து பேக் பிளாஷ் ஃபார்வர்டிங் சொல்றது. அதாவது லேடி மெக்பத் வந்து முன்னாடி சொல்லியிருப்பா, இன்னைக்கு இருள் வந்து மிகுந்த இருளா இருக்கணும், எனக்கு கண்ணே தெரியக்கூடாது அப்படின்னு. அதுதான் கடைசி அவ தூங்கவே முடியாத மாதிரி, கண்ணே மூட முடியாத மாதிரி அவளோட எல்லாமே இருளாதான் இருக்கு, வெளிச்சத்துலயும் இருளாதான் இருக்கு, மனம் மட்டும் பேதலிச்சு புலம்பிக்கிட்டே இருக்கு. அதாவது கண்கள் தெளிவா இருந்தாலும் சரி, இருளா இருந்தாலும் சரி, மனம் வந்து அவளுக்கு இருட்டா போயிடுது, அவள் கேட்டது கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலை செய்த இரவையும் எஸ்ரா அவர்கள் இன்றைய லேடி மெக்பத்தின் நிலையையும் இணைத்து சொல்கிறார். அதான் முன்வினை பின்தொடரும் என்பது போல கூறுகிறார். அடுத்த ஸ்லைட் போயிடலாம் சார். புக்குக்கு பேருங்க. எஸ்ரா அவர்கள் 3 படத்தை பத்தி சொல்றாரு. இதே மெக்பத்தை வந்து தழுவி 3 படங்கள் எழுதிருக்கு. அதுல இந்த 3ஐயும் அவர் பார்க்க சொல்லி சஜஸ்ட் பண்றாரு. த்ரோன் ஆஃப் பிளட், அகிரா குரோசவா எல்லாருமே தெரியும், ஜாப்பனீஸ்ல இருக்கிற பெரிய சிறந்த படைப்பாளி. அவரை வந்து எப்படி எல்லாம் ஒரு அதாவது எழுத்தாளருக்கும் படைப்பாளருக்கும் இல்ல வித்தியாசத்தை வந்து நம்ம எஸ்ராவோட சிந்தனைகள், அவரோட வீடியோஸ் எல்லாமே நீங்க அடிக்கடி பார்த்திருந்தீங்கனாலும் அவர் கலைகளை பார்த்திருந்தாலும் தெரியும். காட்சி கூண்டுன்னு அவர் எழுதியிருப்பாரு. அந்த காட்சி கூண்டும் அவரோட ஒரு சிறிய காணொலி ஒண்ணு இருக்கும். அதையும் நீங்க கேட்டீங்கன்னா எப்படி ஒரு மனிதர் வந்து இவ்வளவு திங்க் பண்ண முடியும். ஒரு நாய் வந்து பூட்டிட்டு 8 மணிக்கு எல்லாரும் அவசரமா போறாரு. இவர் நடைபயிற்சி போயிருக்கும்போது 8வது மாடியில இந்த காட்சியை பாக்குறாரு. எல்லாரும் என்ன நினைப்போம், அலுவலகத்துக்கு எல்லாரும் ஓடுறாங்க, இவ்வளவுதான் நினைப்போம். இது வந்து ஒரு எழுத்தரா இருந்தா அதை மட்டும் எழுதுவாங்க, எல்லாரும் அலுவலகத்துக்கு போறாங்க. ஆனா எழுத்தாளரா இருக்கிறவங்க அந்த அலுவலகத்துக்கு போறவங்க எப்படி எல்லாம் ஒரு கதை பின்புலம் பண்ணுவாங்க. ஆனா இவர் வந்து படைப்பாளர்.
எஸ்ரா அவர்கள் படைப்பாளர். அதனால அவரை இதை அப்படி எப்படி பாக்குறாருன்னா, 8 மணி நேரம் அந்த நாய் வந்து அந்த வீட்டுக்குள்ள வெறும் ஒரு பசியை போக்குவதற்காக அந்த வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கணும். அது எப்படி? அது அப்ப வெறும் பசிக்காக நம்ம சொல்லலாம் அன்பு, கருணை, லாயல்டி, நன்றியுணர்ச்சி எல்லாமே சொல்லலாம். அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனா அந்த நன்றியுணர்ச்சியும், கருணையும், அன்பும் எப்பொழுது அந்த நாய்க்கு வரும்? அதோட பசிய போக்குறவங்க கிட்ட மட்டும்தான் அது அன்பாவும் இருக்கும், நன்றியுணர்ச்சியோட இருக்கும். அப்ப இதெல்லாம் ஒரு படைப்பாளரால மட்டும்தான் இந்த முப்பரிமாணம் சொல்ற மாதிரி 360 டிகிரி சொல்ற மாதிரி எல்லா விதத்திலையும் யோசித்து அந்த உணர்ச்சியை வந்து படமாக்க முடியும். அப்படித்தான் இந்த மெக்பத்துங்கிற ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை இந்த 3 ஆசிரியர்கள் வந்து படமாக்கியிருக்காங்க. அதைத்தான் இவர் வந்து கலாச்சாரம் மாறலாம், ஜாப்பனீஸ் கலாச்சாரத்துலதான் அகில குரோசவா படிச்சிருப்பாரு. ரோமன் பொலன்ஸ்கி வந்து ஒரு பிரெஞ்சு பார்ன் போலீஸ் ரைட்டர். அவர் வந்து இங்கிலீஷ் பீப்புள் எப்படி அதெல்லாம் அனுபவிச்சாங்கிறத சொல்றாரு. அப்ப விஷால் பரத்வாஜ் வந்து இந்தியன் டைரக்டர். அவர் மெக்பூல்ங்கிற கதை எடுத்திருக்காரு 2003. அப்ப 3 வேற வேற கதைக்களம், வேற வேற கலாச்சார பின்புலம், வேறு வேறு. மெக்பூல் வந்து எப்படின்னா ஒரு அண்டர்வேர்ல்டு தாதாவோட கதை, அதுல மெக்பத் எழுது. அப்ப என்ன மாதிரினாலும் இந்த மெக்பத் கதைய மாற்றலாம். ஒரு தனக்கு மேலே இருக்கிற ஒருத்தனை கொன்னு தான் அந்த பதவிக்கு வந்தாலும் கடைசியில் அவனும் அந்த பதவியில் இருந்து கொல்லப்படுகிறான்ங்கிறது தான் கதை. ஒன்லைன் கதை அதான். ஆனா மூலம் எங்கு இருக்கிறது என்றால் ஷேக்ஸ்பியர்கிட்ட தான் இருக்குங்கிறாரு. அவர் வந்து சில மொழியாக்கம் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அதுதான் அந்த போட்டோல நான் வச்சிருந்தேன். அதை பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி. மேலே எஸ்ரா அவர்களினுடைய ஒரு நூல் என்பது ஒரு நூலோடு நின்று விடாது. அதற்குள் இருந்து நம்மை பல நூல்களுக்கு அழைத்து செல்வார், திரைப்படங்களுக்கு இட்டு செல்வார், வரலாற்றுக்குள் நம்மை கொண்டு சென்று அமர்த்தி விடுவார். ஏன்னா அந்த சூனியக்காரிகள் என்பவர்கள் ஏன், சூனியக்காரிகள் யார், இப்படி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பின்னால வரலாறு இருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப அழகா அவருடைய உரையில இருந்தது. அதை ரொம்ப அழகாக தொட்டுக்காட்டி, கூடுதலாக அதை காட்சி வில்லைகளின் வழியாக நம்மளை அப்படியே அந்த நாடகம் பார்த்த, நாடகத்தினுடைய கதாபாத்திரங்களோடு ஒன்றை செய்த உரைக்கு காரணமாக இருக்கின்ற வெண்மையில் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா.